மிது மிது ஒண்ணுதான் என்கிட்ட பேச. மிது ப்ளீஸ் என்கிட்ட பேச. பூமாரி தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசாத சரியா? நான் உன்கிட்ட நேற்று எவ்வளோ தூரம் சொன்னேன், நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு சேமா தான் ட்ரெஸ் போடணும்ட்டு. அதுக்கு மீறியும் நீ இந்த கலரில் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க பத்தியா? எனக்கு சுத்தமாக பிடிக்க கிடையாது. உண்மையிலே என்ன நடந்துச்சு தெரியுமா எங்க வீட்டில்? என்ன நடந்துச்சு? நீ ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போய் தீபி கிட்ட கொடுத்து அவள்கிட்ட போட சொல்லியிருக்க, அதானே நடந்துச்சு? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடலாம் செஞ்சுட்டேன் தெரியுமா? அப்புறமா தீபி வந்து இது எங்க அப்பா தந்த ட்ரெஸ் தானே, நீ ஆன்ட்டே கொடுத்துரு, என்கிட்ட எதுவுமே வேற புது ட்ரெஸ்ஸே இல்லை, அதனால நான் இதுதான் இன்னைக்கு போட போறேன் அப்படின்ட்டு காட்டுட்டா. ஏன் இப்போ மாதிரி பொய் சொல்ற? நான் உண்மையிலே சத்தியமா சொல்றேன், என் மேல சத்தியம், எங்க சித்தி மேல சத்தியமா சொல்றேன். உண்மையிலே அவ கேட்டுட்டா தெரியுமா? அப்ப நீயா கொடுக்கலையா? அவதான் உன்கிட்ட கேட்டாளோ? ஆமா அவதான் கேட்டா தெரியுமா? நான் எவ்வளவோ சொன்னேன் தர மாட்டேன்ட்டு, ஆனா அதுக்கு மீறியும் அவ எனக்கு வேணுமே வேணும்ட்டா. அப்புறம் நான் என்ன செய்ய, நீயே சொல்லு. நீயா கொடுத்த? உன் சித்திட்டு போய் சொல்ல வேண்டினா? அவ கேட்கல, நான் என்ன பண்றது? அதுவும் இல்லாம அந்த ட்ரெஸ் அவங்க அப்பா எடுத்து கொடுத்து எங்க சித்தி என்கிட்ட கொடுத்ததுதான். சரி இருக்கட்டும் பரவாயில்ல, நீ எப்படின்னாலும் ஒன்றும் சொல்ல மாட்டில்ல அப்படின்ட்டு தான் நான் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு வந்தேன். நாங்கள் கிளம்பையில கூட எங்க சித்தி நல்லா திட்டினாங்க அவளை தெரியுமா? நீ நிஜமாவா சொல்ற பூமாரி? எப்படி உருட்டுனா மீனும் சரியான ஆளுதான். உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் இப்படியெல்லாம் பிளான் போட்டிருக்காங்கன்னு நினைக்க. என்கிட்ட வந்ததும் வராததுமா நல்லா பற்ற வச்சாங்க தெரியுமா? பூமாரி இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு என்கிட்ட கொடுத்துட்டா, மிது மாதிரிலாம் என்னால் போட முடியாதுன்னு சொல்லிட்டா, நான் மட்டும்தான் அழகா தெரியணும்னு சொல்லிட்டான்ட்டு பொய் மேலே பொய்யா சொன்னாங்க. பாத்தியா, நான் அப்படி சொல்லவே கிடையாது மிது. நீயும் நானும் சேமா ட்ரெஸ் போடணும்ட்டு எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா? ஆனா அது நடக்காம போயிட்டு. சரி விடு, நம்ம ரெண்டு பேரும் பேசினதா அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிய வேண்டாம் என்ன? அப்புறமா நல்லா அவங்கள வச்சு பழி வாங்குவோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்படியே விட்டுருவோம். நீ ஏன் இப்போ மாதிரி இப்படி இருக்கா? ஆமா, தேவையில்லாம எதுக்கு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு. மிது என்ன சொல்றாங்க? கிஞ்சிட்டு இருக்கா மீனு ஏன்டா பேசு பேசுன்ட்டு. சீ எரிச்சலா வருது எனக்கு. அதானே அவ குணமே அப்படிதான் பார்த்துக்கோ, கிஞ்சிட்டு இருப்பா. அப்புறமா நம்மளுக்கு பின்னாடி வந்துக்கிட்டு நம்மள டீச்சர் கிட்ட மாட்டி விட்டுருவா. அன்னைக்கு கூட நீ வராம இருந்தில்ல, அப்ப டீச்சர் கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? அவ எப்பவுமே அப்படிதான் வராம இருப்பா, ஒரே லீவ் போட்டே இருக்கா. காரணம் என்னன்னு தெரியுமா? அவங்க பெரியப்பா ஹெட்மாஸ்டர் இருக்காங்கல்ல, அதான் காரணம்னு சொன்னா பாத்துக்கோ. சீ திமிரு பிடிச்சவ எப்படி பேசியிருக்கா. நான் போய் சொல்றேன் நீ நினைச்சேன்னு வச்சுக்கோயா, இவகிட்ட வேணா காட்டு பாரு தீபி கிட்ட, அவ கரெக்டா சொல்லுவா. அதெல்லாம் ஒண்ணு கேட்கணும்னு அவசியம் இல்லை, நான் உன்னை நம்புறேன் மீனு. அவ நல்லா கெஞ்சுவா உன்ட்ட, ஆனா நீ பேசிடாத என்ன? சீ இனிமே நான் பேசவே மாட்டேன் பாத்துக்கோ இவகிட்ட. டீச்சர் நீங்க எல்லாருக்கும் பிரைஸ் எப்ப கொடுப்பீங்க? எல்லாருக்கும்லாம் பிரைஸ் கிடையாது, ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் பிரைஸ். மிச்சம் எல்லாருக்கும் சாக்லேட் மட்டும்தான். டீச்சர் அப்ப யார் ட்ரெஸ் நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுப்பீங்களா? ஆமா, யார் ட்ரெஸ் நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன். அப்புறம் ஃபேஸ் மேக்கப், அப்புறம் ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கொடுப்பேன். டீச்சர் என் ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு பொம்மை தான் அந்த ட்ரெஸ் போட்டு இருந்துச்சு தெரியுமா? எங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? இந்த ட்ரெஸ் எடுத்து நீ போட்டேன்னு வச்சுக்கோயா, அப்படியே பார்பி கேர்ள் மாதிரி இருப்ப அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெஸ் எடுத்தேன். இந்த ட்ரெஸ்ஸோட விலை எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ? 4000. அவ்வளோ காசுக்கு எங்க அம்மா எடுத்து கொடுத்து விட்டாங்க. ஆனா இங்க எல்லாரும் போட்டிருக்காங்கல்ல அந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான். டீச்சர் என் ட்ரெஸ்ஸோட விலையும் 10,000. என்னதான் உன் ட்ரெஸ்ஸோட விலை 10,000ஆவே இருக்கட்டுமே, ஆனா எப்படினாலும் இது அன்னைக்கு நீ பர்த்டேக்கு போட்டு வந்துட்டீல. ஆனா என் ட்ரெஸ் அப்படி கிடையாது, புது ட்ரெஸ் ஆக்கும். ஏன் நீ அப்படி சொல்ற? போட்டு வந்தா என்ன, எப்படினாலும் விலை கூட தானே. இப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது பாத்துக்கோ. நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், ஏன்னா நான் அந்த கிளாஸோட லீடர் ஆக்கும். இன்னைக்கு அதெல்லாம் கேட்க முடியாதுல்ல. சரி சண்டை போடாதீங்க. பூமாரி நீ ஏன் உம்மிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல டீச்சர், சும்மா தான் உட்கார்ந்துருந்தேன். டீச்சர் பூமாரி போய் சொல்றா, அவ போட்டிருக்காள்ல அந்த ட்ரெஸ் ரொம்ப பழசு, வெறும் 800 ரூபாயோ எவ்வளவுதான் சொன்னா. அதுக்கு தான் அவ உம்மிட்டு இருக்கா. எப்படின்னா அவளுக்கு பரிசு கிடைக்காதுல்ல. பூமாரி நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட விலை 300 ரூபாய் தானா? சாரி 800 ரூபாய் தானா? எவ்வளவுலாம் தெரியாது டீச்சர், எங்க சித்தி எடுத்து கொடுப்பாங்க, நான் போடுவேன் அவ்வளவுதான். என்ன சும்மா இருக்க, சொல்லு நீ. ஆமா டீச்சர், அது வெறும் 800 ரூபாய் தான். எங்க எல்லாரோட ட்ரெஸ்ஸும் ரொம்ப விலை கூட. என்னோட ட்ரெஸ் 3000. சரி ஐஷுவோட ட்ரெஸ் என்ன விலை? டீச்சர் என் ட்ரெஸ் 2000. என்கிட்ட இருந்ததுல புது ட்ரெஸ் இதான் டீச்சர் இருந்துச்சு, அதான் நான் இத போட்டு வந்தேன். நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. அப்புறம் உன் ட்ரெஸ் 3000, மீனு ட்ரெஸ் 4000,
உன்னோட ட்ரெஸ்ஸு 10,000, பூமாரி ட்ரெஸ் மட்டும் 800, கரெக்டா? டீச்சர் 800 என்னன்னு எனக்கு தெரியாது டீச்சர். அவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, நான் போட்டேன், அவ்வளோதான். நான் பண்ண நாளைக்கு போய் எங்கள் சித்திக்கிட்டே என்ன விளாண்டு காட்டு வரேன். அதெல்லாம் இருக்கட்டும் விடு, அதை கட்டு என்ன செய்ய போற? ஐஷு, நீ ஏன் தலைக்கு எதுவும் ஹேர் ஸ்டைல் எதுவும் பண்ணல? டீச்சர் எங்க அம்மா எப்பவுமே இப்படி தான் பண்ணி விடுவாங்க. ரெட்டை ஜடை போட்டா தான் முடி வளரும்னு சொல்வாங்க. அதான் நான் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுவும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் நல்லா இருக்கும்னு வேற சொன்னாங்க டீச்சர். சரி, அப்புறம் நீ ஏன் பண்ணல? தீபி டீச்சர், நான் ஃப்ரீ ஹேர் பண்ணிருக்கேன்ல, உங்களுக்கு தெரியல? எப்பவும் இந்த முன்னாடி எல்லாம் முடி இருக்காது எனக்கு. இன்னைக்கு இருக்கு, நல்லா பாருங்க. டிஃபரெண்டா தான் பண்ணிருக்கேன். மீனு டீச்சர், நான் பொம்மை பார்த்தேன்ல, அந்த பொம்மை இதே மாதிரி தான் ரெட்டை ஜடை போட்டிருந்தது. அதான் எங்க அம்மா இதுவே உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் எக்ஸ்ட்ரா எதுக்கு ஃபிட்டிங் பண்ணணும் அப்படின்னுட்டு பண்ண மாட்டேன். இந்த அசிங்கமா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் தலைக்கெல்லாம் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வருவாங்க. அது சரி, நீ ஏன் பண்ணல? அது வந்து டீச்சர், எனக்கு தலைக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு தோணவே இல்லை. ஏற்கனவே எங்கள் அம்மா ரொம்ப லேட் ஆகிட்டாங்க ஸ்கூலுக்கு வர்றதுக்கு, அதனால தான். பூமாரி மட்டும் பண்ணியிருக்கா? டீச்சர், எங்கள் சித்தி தான் இந்த ஹேர் கிளிப் எனக்கு குத்தி விட்டாங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஹேர் கிளிப் குத்துனா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே. ஐஷு, ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. ட்ரெஸ்ஸில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஹேர் ஸ்டைல் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது. அப்புறம் தீபி, ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ட்ரெஸ்ஸு வந்து ஓரளவுக்கு இருக்குது. ரொம்ப புது மாடல்னு ஒன்றும் சொல்ல முடியலை. அப்புறமா மீனுவோட ஹேர் ஸ்டைல் அதே மாதிரி தான் இருக்குது. ட்ரெஸ்ஸு ஓகே தான், ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு சொல்ல முடியலை. ஏன் டீச்சர் அப்படி சொல்கிறீங்க? என் ட்ரெஸ்ஸு நிறைய விலை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் ஆசையாக எடுத்தேன், பார்த்துக்கோங்க. ஆசையாக தான் எடுத்திருக்கேன், கம்பேரிஷன் தானே பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் அமைதியாக இரு. நான் பேசுகிற நீ ஏன் குறுக்க பேசிட்டு இருக்க? ஹேர் ஸ்டைலும் நீ ஒன்றுமே பண்ணலை. பழைய ரப்பர் பேண்டை வச்சு ஏதோ போட்டு வந்திருக்க. டீச்சர் நல்லா பாருங்க, எனக்கு மேட்ச் ஆக போய் தான் எங்கள் அம்மா இதே ரப்பர் பேண்டை வச்சு விட்ருக்காங்க. நீங்கள் வேற. சரி, வேற எதுவும் டிஃப்ரெண்டாக பண்ணல? ஹேர் ஸ்டைல் அழகாக விரிச்சு போட்டு வரலாம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு தக்கிற வேற ஏதாவது பண்ணலாம். சும்மா ஷால் மட்டும் குத்திட்டு வந்திருக்க, அவ்வளோதானே? அப்புறம் மிது, ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. ட்ரெஸ்ஸை பற்றி எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ரொம்பவே அழகாக இருக்குது உனக்கு. அதுவும் இல்லாமல் ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது. இதே ரப்பர் பேண்டுக்கு பதில் வேறு கலரில் இதே ட்ரெஸ் கலரில் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ தான் கண்டிப்பாக கப்பை தட்டியிருப்ப. டீச்சர், என் குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா தான் இருக்கு மீனு, நல்லா இல்லைன்னு நான் எதுவும் சொல்லலையே. நீங்கள் நல்லா இல்லைன்ட்டு சொன்னீங்க. நான் அப்படியெல்லாம் சொல்ல கிடையாது, கம்பேர் தான் பண்ணிட்டு இருக்கேன். அமைதியாக இருக்கு கொஞ்சம். டீச்சர், அப்போ எனக்கு பரிசு தர மாட்டீங்களா? உனக்கும் தரணுன்ட்டு எனக்கு ஆசை தான் இருக்குது. ஏன்னா உன் ட்ரெஸ்ஸும் பெர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. பூ மாதிரி ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது. எப்பவும் பண்ணாத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு வந்திருக்கா. ட்ரெஸ்ஸும் புது மாடலாக இருக்குது. அதுவும் 800 தான் என்னால் நம்பவே முடியலை, அவ்வளோ அழகாக இருக்குது. டீச்சர், அதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா? அது போய் நல்லா இருக்குன்ட்டு இருக்கீங்க. ஏன் தீபி, உனக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கலையா? டீச்சர், என் ட்ரெஸ்ஸும் நல்லா தானே டீச்சர் இருக்கு. ஷால் எல்லாம் பாருங்க, பிரிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னோட நெக்லஸ் எல்லாம் பாருங்க, அவ கழுத்துல எதுவுமே போடல. அதை நீங்க நோட் பண்ணவே இல்லை. நானும் கழுத்துல எதுவும் போடலையே, இப்போ என்ன செய்ய? தீபி சும்மா இரு. கழுத்துல போடலாம் இப்போ ஃபேஷன் கிடையாது, பார்த்துக்கோ. கழுத்துல எதுவும் போடாம இருக்கதா இப்போ ஃபேஷன். அப்போ என்ன, நீ பூமாரிக்கு இப்போ சப்போர்ட் பண்றியா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. டீச்சர், நீங்க என் ட்ரெஸ்ஸை நல்லா நோட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். சரி, எல்லாரும் பேசிட்டீங்களா? டீச்சர், பாய்ஸ் வரவே இல்லையா? அவங்க ட்ரெஸ்ஸையும் நீங்க பார்க்கணும்ல. இல்ல பூமாரி, பாய்ஸ் எல்லாம் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கேர்ள்ஸுக்கு மட்டும்தான், பாய்ஸுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்க எதை போட்டு வர போறாங்க? ஒன்று ஜிப்பா இல்லைனா ஷர்ட்டு, இந்த 2 தான் போடுவாங்க. அதில் என்ன செலக்ட் பண்ணுறது? எனக்கு எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் பார்க்கல, ஒருத்தவங்களோட ட்ரெஸ்ஸு ஹேர் ஸ்டைல் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருன்னு சொல்லிடலாமா? யார் டீச்சர், நானா? எனக்கு பூமாரியோட ட்ரெஸ்ஸு எல்லாம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இந்த டேயோட வின்னர் பூமாரி. நீ எதுக்கு ஏன் கத்துற? சும்மா கத்தி பார்த்தேன். உனக்கு பூமாரிக்கு தான் சண்டை தானே, எதுக்கு கத்திட்டு இருக்கியா? சும்மா தான் கத்துனேன். டீச்சர், நீங்க பூமாரிக்கு அதை கொடுக்க கூடாது. ஏன் தீபி, ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா அந்த ட்ரெஸ் தான் நான் போடுறதா இருந்துச்சு. அவதான் என்கிட்ட இருந்து கொத்து பிடிங்கி அதை போட்டுட்டா. சும்மா நிறுத்து தீபி, ரொம்ப பேசிட்டு இருக்காத. என்ன? ஏய் மீனு, இவளுக்கு என்னாச்சு? திடீர்னு என்ன திட்டுறா? ஏய் உனக்கு என்னாச்சு? யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா? அமைதியா இரு. அவ பூமாரி பத்தி தானே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. நான் உங்க கூட
கூட சேர்ந்து சும்மா தான் நடித்தேன். பூமாரி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. டீச்சர், பூமாரி தீபி போட்டிருக்காள்ல அந்த ட்ரெஸ்ஸை தான் போடுறதா இருந்துச்சு. எனக்கும் பூமாரிக்கும் சேமாக இருக்கட்டும்ன்ட்டு நாங்கள் 2 பேரும் பிளான் போட்டிருந்தோம். ஆனால் தீபி தான் அந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னு சொல்லி பூமாரி கையிலேருந்து பிடுங்கிட்டா. அதனால தான் அவங்க சித்தி வேறு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து போட சொல்லியிருக்காங்க. அப்போ உங்ககிட்ட பொய் சொல்கிறா. என்ன தீபி, உண்மையா? டீச்சர், இவதான் பொய் சொல்கிறானா? அப்படியெல்லாம் செய்ய கிடையாது. சரி, அதெல்லாம் தூர விடுங்க. பூமாரி ட்ரெஸ்ஸு ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பூமாரிக்கு தான். டீச்சர், நீங்கள் பூமாரிக்கே கொடுங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இந்த மித்துக்கு ஒரு நாளைக்கு இருக்கு. ஓகே, கொடுத்துடலாமா? கொடுங்க டீச்சர். பூமாரி வாங்குறதுல எங்களுக்கு ஹாப்பி தான். கங்க்ராட்ஸ் பூமாரி. ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர், நான் நினைச்சே பார்க்கல. ஓகே டீச்சர், இன்னைக்கு டெஸ்ட் நடக்குமா இல்லை கொஸ்டின் கேட்க போறீங்களா டீச்சர்? நல்ல வேளை ஞாபகப்படுத்திட்டேன். எக்ஸாம் வேற சொல்லியிருந்தேன்ல. ஆமாம் டீச்சர், சொல்லியிருந்தீங்க. இங்கிலீஷில் 2வது லெசன். சரி சரி, டெஸ்ட் வைக்கிறதுக்குலாம் இப்போ டைம் இல்லை. எல்லாரையும் கூப்பிட்டு முன்னாடியே கொஸ்டின் கேட்டுடலாம். சரி டீச்சர். நீ தானே இப்போதைக்கு கிளாஸ் லீடராக இருக்க? ஆமாம் டீச்சர், நான் தான் இருக்கேன். ஒவ்வொருத்தங்களையா முன்னாடி வர சொல்லு, நீ அங்கே நில்லு, சரியா? சரி டீச்சர், நான் இங்கே நிற்க. ஐஷோ, நீ தானே முதல்ல இருக்க, வா. ஐஸ்வர்யா, படிச்சாச்சா? டீச்சர், நேத்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை டீச்சர். கொஞ்சம் படிச்சிருக்கேன். உடம்பு சரியில்லையா? இதே எத்தனை காலத்துக்கு தான் சொல்லிட்டே இருக்க போறீங்க? படிக்க சொன்னா படிக்கிறதே கிடையாது. ஓ, லாஸ்ட்ல போய் நில்லு. டீச்சர், உண்மையிலே எனக்கு உடம்பு சரியில்லை டீச்சர். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் 2 லைன் மட்டும் படிச்சிருக்கேன் டீச்சர். மிச்சம் 2 லைன் படிக்கல டீச்சர். ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் தான் கொடுக்குறேன், அதையும் படிச்சுட்டு வர மாட்டேங்கிறீங்க. வேற என்னதான் பண்ணனா? டீச்சர், ஐஷுக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லைதான். அவ தம்பி காலையில வந்து சொல்லிட்டு தான் போனான். அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு 2 லைனாவது படிச்சியா? அதையாவது சொல்லு. படிச்சேன் டீச்சர். many people dream. many people dream of traveling. என்ன ஒரு வார்த்தை நீ சொல்லுவ, ஒரு வார்த்தை நான் சொல்லி தரணுமா? இல்ல டீச்சர், நான் யோசிச்சு சொல்றேன், ஒரு நிமிஷம். many people dream of traveling in space. The stars and planets are there. சரி ஓகே, போ இடத்துல போய் உட்காரு. நாளைக்கு வரையில ஃபுல் எஸ்ஸே படிச்சுட்டு வந்துடணும், புரியுதா? சரி டீச்சர், நாளைக்கு நான் கண்டிப்பா படிச்சுட்டு வந்துடுவேன். மீனு, வா. சொல்லிட்டாங்க. ஏய் மீனு, கிளாஸ் இங்க இருக்கா அங்க இருக்கா உனக்கு? அங்க என்ன பேச்சு? சரியா போச்சு. சொல்லு. சொல்லிட்டாங்க. many people dreams of. many people dreams of. many people dreams of dreams. என்ன அதுக்கப்புறம் யார் சொல்லுவா? உங்க வீட்ல இருந்து வந்து சொல்வாங்களா? டீச்சர், நான் உண்மையிலே படிச்சேன் டீச்சர். இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மறந்துடுச்சு. அது எப்படி இங்க வந்ததுக்கு அப்புறம் மறக்கும்? நிஜமாவே டீச்சர். மறக்கும். நல்லா படிச்சிருந்தா தானே ஏதாவது ஞாபகத்துல நிக்கிறதுக்கு. கை நீட்டு. டீச்சர், பயமா இருக்கு. அதெல்லாம் படிக்கும்போது யோசிச்சிருக்கணும். நீட்டு கைய. அடிக்கிறதுக்குள்ளே அழுக. கள்ள அழுக எங்க இருந்துதான் வருதோ தெரியல. கையை நீட்டியா முதுகுல வைக்கட்டா? படிக்க சொன்னா ஒன்னையும் படிச்சுட்டு வர்றது கிடையாது. போ, அங்க ஓரமா போய் நில்லு. உனக்கு இருக்கு பாரு. தீபி, பூமாரி 2 பேரும் வாங்க. அதானே வரும்போதே அழுகையா? நினைச்சேன் உன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். பூமாரி, சொல்ல ரெடியா? ரெடி டீச்சர். சரி சொல்லு. many people dreams of traveling in space. The stars and planets are there. People should space explore to find out new information. However, they need to dangers and cost of the. Okay, enough. படிச்சாச்சா ஃபுல்லுமே? நான் எல்லாமே படிச்சிட்டேன் டீச்சர். சரி, அப்போ ஒன்று பண்ணு. நீயும் படிச்சாச்சுல லீடர்? நானும் படிச்சாச்சு டீச்சர், எனக்கும் எல்லாமே தெரியும். சரி, நீ அப்புறமா அசோக் அப்புறம் பூமாரி 3 பேரும் சேர்ந்து பேப்பர்ல எழுதி என்கிட்ட கொண்டு வாங்க, சரியா? டீச்சர், நாங்க என்ன பண்றது? இருங்க மேடம், உங்ககிட்ட நான் வரதானே செய்வேன், வெயிட் பண்ணுங்க. டீச்சர் ப்ளீஸ் டீச்சர், விட்டுருங்களா இந்த ஒரே ஒரு வாட்டி. அது எப்படிமா விட முடியும்? டீச்சர், நாங்க இனிமேல அழகா படிச்சிட்டு வருவோம் டீச்சர். இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் எங்களை விட்டுருங்களா? டீச்சர், பின்னாடி முதுகுல கடுமையா வலிக்கும் டீச்சர், வேணாம். படிச்சிட்டு வர சொன்னா படிச்சிட்டு வரணும்ல தீபி, இல்லனா அடிதான் வாங்கணும். அதுக்கு இல்ல டீச்சர். இங்க பாரு தீபி, தேவையில்லாம பிடிவாதம்லாம் பிடிச்சிட்டு இருக்காத. அடியை வாங்கிட்டு இடத்துல உட்காந்து போய் படிங்க. டீச்சர் போறேன் டீச்சர், வலிக்கு. இனியாச்சும் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு தீபி. போ இடத்துல போய் உட்காரு.
ஒன்னாச்சும் ஒழுங்கா படிப்பு கிடையாது. என்னத்தை தான் பண்ண போறீங்களோ தெரியல. 11th ஸ்டாண்டர்ட் வேற வந்தாச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. ஏடி இங்க பாருடி என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டே இருக்கிய? என்ன நான் உங்ககிட்ட சொல்லதானே செஞ்சோம். டீச்சர் கேக்கல சொல்லி தரணும்னு. அப்புறம் சொல்லி தரலையா? அடேங்கப்பா நல்ல கதையா இருக்க. உனக்கு நான் சொல்லி தரணுமோ? நான் காலையில எஞ்சி அவசரமா உட்கார்ந்து அவ்வளோ கணம் மனப்பாடம் பண்ணி அந்த எஸ்ஏயை படிச்சுட்டு வந்து உனக்கு நான் ஃப்ரீயா சொல்லி தரணுமோ? நல்ல கதையா இருக்க. ஒழுங்கா படிச்சுட்டு வந்து டீச்சர் கிட்ட ஒப்பிக்கணும். அது இல்லாம அடுத்தவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க. உனக்கு வெக்கமாவே இல்லையா? இங்க பாரு, இப்படி எல்லாம் என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன். உனக்கு இருக்கு பாரு. நானும் தீபியும் சேர்ந்து உன்னை என்ன செய்யறோம்னு மட்டும் பாரு. தேவையில்லாம இப்படி எல்லாம் சண்டை பிடிக்க கூடாதுப்பா. தீபி எடுத்துக்கு போ. உமரி சத்தியமா சொல்றேன், என்கிட்ட பேசிடாதப்பா. ஏன் டீச்சர் உன்னை அடிச்சதுக்கு நான் என்ன செஞ்சேனா? எப்போ பார்த்தா நீ இப்படி தான் பண்ணிட்டே இருக்க. டீச்சர் உன்னை அடிச்சதுக்கு ஏன்ட்ட கோச்சிட்டு இருக்க? நான் என்ன பண்ணனா? நீ பின்னாடி தானே நிக்க. அழகா சொல்லி தர வேண்டியனே. நீயே யோசி. டீச்சர் என்னைய தான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் எப்படி உனக்கு சொல்லி தர முடியும்? நான் தான் உன்னை கூப்பிட்டேன்ல படிக்க மாட்டேன். நீ தான் வர மாட்டேன்ட்ட. இனியாச்சும் ஒழுங்கா திருந்து. ஏடி இங்க பாரு, சுஜின்னு சொல்லி கூப்பிடு. ரொம்ப ஏட்டி போட்டின்னு இருந்தேன்னு வச்சுக்கோயா, டீச்சர்ட்ட தான் சொல்லி கொடுப்பேன் திருப்பியும். மூஞ்சி பாரு, உன்னால தான் இன்னைக்கு நான் டீச்சர்ட்ட அடி வாங்கினேன். நான் இதை மறக்கவே மாட்டேன் பாரு. யார் கூட நான் பேசுவேன் இனிமே. உன் கூட பேச்சே கிடையாது எனக்கு. நீ பேசாட்டி ஓடு. நீ பேசலன்னு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கணுமோ? ஆள பாரு. தீபி நம்ம இவகிட்ட பேசவே கூடாது, புரியுதா? இனி பேசவே கூடாது. ஆமா, என் முதுகெல்லாம் வலிக்குது தெரியுமா? என்ன டீச்சர் சரியான அடி போல? ஓ நீங்க இப்போ வந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். நான் வந்தது கூட நீங்க கவனிக்கலையே. அடியில உச்சகட்டமா நின்னீங்க. என்ன டீச்சர் பண்ண சொல்றீங்க? ஒரு எஸ்ஏ ஒரு வாரமா நடத்தி இருக்கேன். படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா இதுங்களுக்கு வலிக்குது. என்னன்னு எக்ஸாம்ல உட்கார்ந்து எழுத போதுங்கன்னு தெரியல. ரொம்ப முக்கியமான எஸ்ஏ கூட தான். ஆமா ஆமா, நல்லா அடி கொடுத்தாதான் திருந்துங்க. நீங்க முதல்ல இந்த கிளாஸுக்கு வந்த புதுசுல அடிக்கவே மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கல்ல, என் பாணியை தான் நீங்க கையில எடுத்திருக்கீங்க. இல்ல டீச்சர், நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அடிக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் இந்த பிள்ளைங்க என்னை ரொம்ப தான் மீற வைக்கிறாங்க. இன்னைக்கே அடிக்கக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த தீபியும் மீனும் படிக்கிறதே கிடையாது டீச்சர். எப்போ பார்த்தாலும் பேச தான் செய்துங்க, படிக்க மாட்டேங்குதுங்க. இதுங்களை என்ன செய்ய? டீச்சர் நீங்கள் வேற, இதுங்க கிட்ட வாயால சொன்னால் புரியாது. அந்த ரெண்டையும் நாளைக்கு பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொல்லுங்க. நான்லாம் அப்படி தான் செய்வேன். பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாதான் இதுங்கெல்லாம் திருந்துங்க. ஓ அப்படியா? அப்போ அப்படியே செய்கிறேன். தீபி டீச்சர் கூப்பிடுறாங்க. என்ன டீச்சர், என்ன அடிச்சது உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ? என்கிட்ட சாரி கேட்க கூப்பிட்டீங்களோ? ஆமா, ரொம்ப கஷ்டம் தான் பாரு. ஆளை பாரு. இங்க பாரு தீபி, இந்த மாதிரி கிண்டல் கேலிலாம் பண்ணிட்டு இருக்காத. நாளைக்கு வரையில உங்க அம்மாவையாச்சும் அப்பாவையாச்சும் கூட்டிட்டு வா. எதுக்கு டீச்சர் அவங்கள கூட்டிட்டு வர சொல்றீங்க? அதான் அடிச்சாச்சுல, எங்களுக்கு முதுவெல்லாம் பிஞ்சாச்சுல, அப்புறம் என்னவா? அந்த அடியெல்லாம் உங்களுக்கு காணாது, புரியுதா? நாளைக்கு வரையில பேரண்ட்ஸை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். மீனும் நீயும் தான். டீச்சர்னா நீ தான் உடம்பு சரியில்லாம தானே படிக்காம வந்த, அதனால உனக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ். ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். ஆனா இதையே அடுத்த தடவை எடுத்துக்கிட்டு படிக்காம வரக்கூடாது. அடுத்த தடவை படிச்சுட்டு வந்துடணும். சரி டீச்சர். டீச்சர் எங்க அம்மா கண்டிப்பா வரவே மாட்டாங்க. அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியுமா? ஒழுங்கா கூட்டிட்டு வா, அவ்வளவுதான். ஆளப்பேரு அம்மா வர மாட்டாங்கன்னுக்கிட்டு. இங்க பாரு, 2 பேரும் கண்டிப்பா நாளைக்கு கூட்டிட்டு வர்றீங்க, அவ்வளவுதான் சொல்றேன். கூட்டிட்டு வராம 2 பேரும் கிளாஸ்க்குள்ளே வரக்கூடாது சொல்லிட்டேன். டீச்சர் எங்க அம்மா என்ன அடிப்பாங்க. வாங்கிக்கோ, நீ தானே படிக்காம வந்திருக்க, அடிபட்டு வாங்கிக்கோ. நாளைக்கு வரையில அம்மா அப்பாவோட தான் வரணும். ஒண்ணு அம்மா வரணும், இல்லைன்னா அப்பா வரணும். 2 பேரும் வராம இருந்தாங்கன்னு வை, வெளியே தான் நிக்கணும் சொல்லிட்டேன். சரியா போச்சு. எங்க அம்மா அவ்வளவுதான் என்ன உப்பு கண்டமே போட்டுருவாங்க. அவ்வளவு கோவமா இருக்காங்க. நான் அது கூட அவங்க கூப்பிட்டாங்க, ஒழுங்கா படிக்க வாடி அப்படின்னுட்டு. நான் ரொம்ப திமிரு பிடிச்ச மாதிரி வரலன்னு சொன்னேன். இப்ப நாளைக்கு எங்க அம்மாவை கூப்பிட்டோம்னா அவ்வளவுதான். எங்க அம்மா என்ன செய்ய போறாங்களோ தெரியலையே. ஏன் அழுதுட்டே இருக்க? அதான் டீச்சரை அடிச்சு முடிஞ்சாச்சுல, இனி ஒழுங்கா படிச்சுக்கோ. உன்கிட்ட யாராச்சும் ஏதாவது கேட்டாங்களா? உன் வேலையை பார்த்துட்டு போயிடு பத்துக்கோ. நல்லா படிக்காம வந்துட்டு போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு சமாதானம் சொல்றியோ? இங்க பாரு மீனு, ரொம்ப பண்ணாத. என்ன, எனக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் படிக்காம வந்தேன். இல்லைன்னா நான் அழகா படிச்சிருப்பேன். நானும் பூமாரி மாதிரி டீச்சர் கிட்ட அழகா சொல்லியிருப்பேன். ஆமா, நீ சொல்லியிருப்ப. ஆளப்பேரு நல்லா தப்பிச்சிட்டில. இன்னொரு வாட்டி நீ மாட்டாமையா போக போற டீச்சர்ட்ட. ஏய் அம்மா, என்ன ஒரு கெட்ட புத்தி. நீ மாட்டினா எல்லாரும் டீச்சர்ட்ட அடி வாங்கணும்னு நினைக்க அறிவே இல்லை கொஞ்சம் கூட. உனக்கு ரொம்ப திமிரு கூடிடுச்சுல, அந்த சுஜி கூட சேர்ந்து இருக்கு பாரு உனக்கும். சரி, எதுக்கு இங்கே நின்று அழுதுகிட்டு ஊரை கூட்டிட்டு நிக்கீங்க? போங்க, போய் இடத்துல போய் உட்காருங்க. டீச்சர் உண்மையிலே அம்மாவை கூட்டிட்டு வரணுமா? ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா கூட்டிட்டு தான் வரணும், புரியுதா? போய் இடத்துல உட்காரு. வெளியே வா கார்த்திகா. டீச்சர் நான் பண்ண
தெரியாது. நீ தள்ளி விடாம வேற யார் தள்ளி விட்டுக்க போறா? அவ தான் டீச்சர் தள்ளி விட்டுருப்பா. அவளுக்கு என் மேல ரொம்ப பொறாம பாத்துக்கோங்க. யாருமே வந்து கொண்டு வந்து வெட்டலன்ட்டு சொல்லிட்டே இருந்தா. இப்போ என் கேக்க தள்ளி விட்டா. வெளிய வாங்கன்ல கார்த்திகா. நான் வர மாட்டேன். நான் தப்பே பண்ணல. அப்புறம் எதுக்கு நான் அடி வாங்கணும்? டீச்சர், அவ தப்பே பண்ணல. எனக்கு நல்ல தெரியும். இந்த பையன் கிட்ட இருந்து தான் கேக்குக்குள்ள போச்சு. எம்மாடியோ, எனக்கெல்லாம் தெரியாதுப்பா எப்படி போச்சுன்னு. அவ என் கையில தந்துட்டு போனாலே அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் அதை பார்க்க கூட இல்ல. டீச்சர், எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப அழுகையா வருது. அழாதம்மா. கார்த்திகா, வெளிய வா, அடி வாங்கிட்டு போ. போ கார்த்திகா, அதான் டீச்சர் கூப்பிடுறாங்கல்ல, போய் அடி வாங்கு. டீச்சர், நான் உண்மையிலேயே சொல்றேன் டீச்சர். நான் அந்த கேக்க தள்ளி விடவே கிடையாது. நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன் டீச்சர். எங்க அம்மா அப்படியெல்லாம் எனக்கு சொல்லியே தர மாட்டாங்க. இவதான் பண்ணி விட்டா. இவளை நல்லா அடிக்கணும். எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. இல்லைன்னா நான் இப்படியே தான் அழுதுட்டே இருப்பேன். சரி, இப்போ கேக்குள்ள விழுந்து உடஞ்சிடுச்சு. இப்போ என்ன செய்ய முடியும் அதுக்காண்டி? உங்க அம்மாக்கு இப்போ எப்படி ஃபோன் பண்ண முடியும் கிளாஸ் டயத்துல? கார்த்திகா, ஒரு அடி வாங்கிட்டு போ, கையை நீட்டு. எங்க அம்மாக்கு ஃபோன் அடிங்க ப்ளீஸ். ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க கிளாஸ் டயத்துல வந்துக்கிட்டு? டீச்சர், நான் எந்த தப்புமே பண்ணல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க டீச்சர். எல்லாம் உன்னால தான் கார்த்திகா. சும்மா இருந்த கேக்க தள்ளி விட்டுட்டு இப்ப தேவையா அந்த பிரச்சனையெல்லாம்? நிஜமாவே நான் தள்ளியே விடல டீச்சர். ஏன் டீச்சர் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கீங்க? நான் தள்ளி விடல டீச்சர். நீ தள்ளி விடாம வேற யார் தள்ளி விட்டுருப்பா? அவதான் சொல்றாள்ல நீ தான் தள்ளி விட்டன்ட்டு. அவ சும்மா சொல்றா டீச்சர். நான் தள்ளியே விடல. ஏடி, உன் கேக்க என்ன நானா தள்ளி விட்டேன்? பாரு, எங்க அம்மா வரட்டும். உன்னை என்ன பண்றாங்கன்னு பாருடி. என்ன பண்ணிடுவாங்க அப்படியே? நாளைக்கு எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துருவோம் பாத்துக்கோ. ஆளு பாரு, உன் கேக்க நான் தள்ளியே விடல. தேவையில்லாம என் மேல பழி போட்டுட்டு கிடக்க. அப்படிதான் போடுவேன். நீ தான் தள்ளி விட்டுருப்ப. உனக்கு பொறாம எனக்கு மட்டும் கேக் கொண்டு வந்து விட்டுருன்ட்டு. அதுக்கு தானே தள்ளி விட்ட. இரு இரு, எங்க அம்மா வரட்டும். உன்னை என்ன செய்றேன்னு பாரு. அச்சிப்பா, டீச்சர் எங்க அம்மாவை கூப்பிடுங்க. சரிம்மா, கால் பண்றேன். ஹலோ, என்னது டீச்சர் கூப்பிடுற மாதிரி தெரியுது? ஹலோ, ஜெனியோட அம்மாவா? ஆமா ஆமா, நான் ஜெனியோட அம்மா தான் டீச்சர். கேக் கொடுத்து விட்டேனே. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா கேக்கு? ஜெனி ரொம்ப ஹாப்பியா இருக்காள்ல? இல்ல இல்ல, இங்க கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. அதான் என்ன பண்ணான்னு தெரியாம உங்களுக்கு ஃபோன் அடிச்சேன். என்ன டீச்சர், என்ன பிரச்சனை? அது வந்து ஜெனியோட கேக் இருக்குல்ல, அந்த கேக்கை யாரோ தள்ளி விட்டாங்களாம். அதனால ஜெனி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. நீங்க கொஞ்சம் ஸ்கூலுக்கு வர முடியுமா? ஐயோ, என்ன டீச்சர் சொல்றீங்க? ஜெனி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காளா? கேக் நான் காலையில தானே கொடுத்து விட்டேன். அதுக்குள்ள யார் அதை தள்ளி விட்டா? இந்த பக்கத்துல கார்த்திகான்னு ஒரு பொண்ணு தள்ளி விட்டான்னு ஜெனி சொல்றா. யார் தள்ளி விட்டான்னு எனக்கு தெரியல. அதான் காலையில இருந்து அழுதுட்டே இருக்கா. நானும் அரை மணி நேரமா பார்த்தாச்சு, அழுதுட்டு தான் இருக்கா. சமாதானப்படுத்த முடியல. நீங்க கொஞ்சம் விரைவா வர்றீங்களா ஸ்கூலுக்கு? நான் இப்பவே வர்றேன். போனை வைங்க டீச்சர். உங்க அம்மா கால் பண்ணியாச்சுமா, இப்ப வருவாங்களாம். போறியா இடத்துக்கு? டீச்சர், நான் போய் இடத்துல உட்காரட்டா? எல்லாம் உன்னாலதான் கார்த்திகா. நீ தானே இவ்வளவுத்துக்கும் காரணம். சத்தியமா நான் எதுவுமே பண்ணல டீச்சர், என்ன நம்புங்க. நீ பண்ணாம வேற யார் பண்ணிருப்பா? அவ தான் நல்லா சொல்றாள துல்லியமா, நீ தான் பண்ணன்ட்டு. அவ சும்மா போய் சொல்றா டீச்சர். கார்த்தி, ரொம்ப பயமா இருக்கு. அவங்க அம்மா வந்தாங்கன்னா என்ன அடிப்பாங்களோ? நான் தப்பே பண்ணல கார்த்தி. எதுக்கு தேவையில்லாம என்ன கூப்பிட்டு நிக்க வச்சு இப்படி எல்லாம் பேசுறாங்க? அப்படி அவங்க உன்னை அடிச்சாங்கன்னு வையேன், நான் திருப்பி இவ்வளவு அடிச்சிருவேன் பாத்துக்கோ. சிரிக்காத, உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது பாத்துக்கோ. உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும் நடக்குது. நீ தானே எல்லாத்துக்கும் காரணம். நான் டீச்சர் கிட்ட போய் சொல்ல போறேன், நீ தான் தள்ளி விட்டேன்ட்டு. சொல்லிக்கோ, யார் வேண்டாம்னா நீ இப்ப சொல்லு. அப்புறம் ஜெனி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து உன் மண்டையிலே கொட்டுவாங்க. ஏன் மண்டையிலையா? எதுக்கு? அம்மா பின்ன நீ தானே கேக்க தள்ளி விட்ட. நானா? நான் எப்ப தள்ளி விட்டேன்? நீ என்ன சொல்லுவ டீச்சர் கிட்ட? நீ தான் கேக்க தள்ளி விட்டேன்னு சொல்லுவ. என் கையில தானே அதை வச்சிருந்தேன். நீ தானே தள்ளி விட்ட. அதை எதை வச்சு சொல்லுவ? ஆதாரம் இருக்கா? ஆதாரமா? அப்படின்னா
இல்ல, அப்புறம் என்ன ரெண்டு சரியாயிடுச்சுல. ஐயோ, அப்படி வேற ஒரு சிக்கல் இருக்கோ? பாவம் கார்த்திகா, இவளால அவ அடி வாங்க போறாள. ரொம்ப கவலையா இருந்தா சொல்லு, உன்னை வேணா மாட்டி விடுறேன். எம்மாடி வாண்டா, ஜெனி அம்மா ரொம்ப மோசம், என்னால எல்லாம் அடி வாங்க முடியாது. அப்போ கமுக்குன்னு இரு. ஜெனி, ஜெனிமா அழாதடா அழாத. என்ன டீச்சர், என்னதான் நடந்துச்சு? எதுவும் நடக்கல. நான் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே இதுகளா கூட்டம் போட்டுருக்குதுங்க. எது எதை பிடிச்சி தள்ளுச்சுன்னு தெரியல. கேக்கில் விழுந்து இப்படி டேமேஜ் ஆயிடுச்சு. இனிமே யார் அந்த கேக்கை சாப்பிட முடியும்ட்டு இவ கிடந்து அழுதுட்டு இருக்கா. உங்களுக்கு ஃபோன் அடின்ட்டு டார்ச்சர், அதனால தான் அடிச்சேன். கார்த்திகா தான் மம்மி தள்ளி விட்டுட்டா. எங்க அந்த கார்த்திகா? எவ்வளோ கொழுப்பு இருக்கு உனக்கு? என் பொண்ணோட கேக்க தள்ளி விட்டுருக்க. உங்க அம்மா என்ன இப்படி அவனுக்கு சொல்லி வளர்த்தாங்க? இல்ல ஆண்டி, நான் தள்ளியே விடல. நீங்க வேணா யார்ட்டனான்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பா நான் தள்ளியே விடல. நீ தள்ளி விடாம என் பிள்ளையோட கேக்க வேற யார் தள்ளி விட்டுருப்பா? நீ தான் தள்ளி விட்டுருப்ப. உனக்கு தானே அந்த எண்ணம். உங்க அம்மா நீ எல்லாரும் ஒண்ணு தானே. இந்த மாதிரி தானே அலையிறீங்க. அத்தை, என்னடா உனக்கு என்ன வேணும்? கார்த்திகா ஒன்னும் தள்ளி விடல சரியா? ரொம்ப ஓவரா திட்டிட்டு இருக்காதீங்க. திட்டுறதா? டீச்சர் அந்த கம்பை கொண்டாங்க. அதெல்லாம் தர முடியாதுமா. பிள்ளைங்களை அடிக்கிறதுக்குலாம் எந்த இதுவும் கிடையாது. அடிக்கலாம் கூடாது, அதெல்லாம் நாங்க தான் பார்த்துக்கிடுவோம். அட ஒரு நிமிஷம் தாங்க டீச்சர். இதுக்கு இப்ப என்ன அடிக்கவா போறீங்க? நான் தான் தப்பே பண்ணலையா? ஏன் இப்படி இருக்கீங்க? அப்புறமா நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துருவோம் பாத்துக்கோங்க. இப்ப என்ன அடிச்சீங்கனா ஓ கூட்டிட்டு வா. நான் ஆசையா என் பிள்ளைக்கு கேக் செஞ்சு கொடுத்து விட்டோம்னா அதை எப்படி நிக்கல தள்ளி விடலாம்? உன்னை எப்படி நான் சும்மா விட முடியும்? அத்தை அடிக்காதீங்க, எனக்கு கோவம் வரும் பாத்துக்கோங்க. இல்ல சும்மா இருல, ஆளை பாரு ஆளை. அத்தைன்னு கூட தெரியாம எப்படி பேசுறான்னு பாரு. நீயாவது இருந்து பார்க்க வேண்டியதுல கேக்க யார் தள்ளி விடுறான்ட்டு. கேக்க யார் தள்ளி விட்டான்னு எனக்கு தெரியும் சரியா? தேவையில்லாம கார்த்திகா மேல கை வச்சிங்க அவ்வளவுதான். நல்லா வலிக்கட்டும். பயம் இருக்கா? நம்ம என் பிள்ளை வேலையில வருவ நீ. இருங்க நான் எங்க அம்மாவை கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். ஏமா கம்ப கொடுங்க. இப்படி எல்லாம் அடிக்க கூடாது பிள்ளைகள. பின்ன என்ன டீச்சர், பர்த்டே அதுமா அந்த பிள்ளைய அழ வச்சுட்டுங்க பாருங்களா. நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எல்லாம் ஒஸ்ட்டு தான் இது. அந்த இருக்கான்ல என் அண்ணி பையன்தான், அவன் கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அந்த பிள்ளைக்கு. அதெல்லாம் இருக்கட்டும் புரியுது. அதுக்காக அடுத்த வீட்டு பிள்ளைய அடிப்பீங்களா? பின்ன என்ன டீச்சர் பண்ண முடியும்? வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு அவளுக்கு. அதுக்காக என்கிட்ட தானே சொல்லணும். நீங்க எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? நாளைக்கு அவங்க அம்மா வந்தாங்கன்னா யார் பொறுப்பேற்கிறது? வந்தா நான் பாத்துக்கிடுறேன் டீச்சர். அவங்க அம்மா நாளைக்கு வந்தாங்கன்னு வைங்களேன், என்ன கூப்பிடுங்க, நான் வந்து பாத்துக்கிடுறேன். கண்டிப்பா வருவாங்க. எப்படி என்ன அடிக்கலாம்? பெரிய இவளை அடிக்க கூடாதான். இவளை மட்டும் நம்ம அடிக்க கூடாதான். என் பிள்ளை கேட்க மட்டும் இவ தள்ளி விடலாமா? நீங்க வந்து பாத்தீங்களோ? இல்ல சும்மா இருக்கியா இல்ல ஒன்ன மாட்டி விடவா? இவ வேற நம்மள பயங்காட்டுறாள. இப்ப ஏதாவது சொல்லி நம்மளுக்கு இந்த மாதிரி அடி விழுந்துட்டா அவ்வளவுதான், நம்ம பொத்துன்னு விழுந்துருவோம். கார்த்திகாவாவது தாங்கிட்டு நிக்கா. எதுக்கு வம்பு, பேசாம இருந்துருவோம், அப்புறமா பாத்துக்கிடலாம். பாவம் கார்த்திகா, அவங்க அம்மா நல்லா அடிச்சு விட்டாங்க. ஏன் உனக்கு ரொம்ப பாவமா இருக்கோ? வேணா நான் வேணா உன்ன சொல்லட்டா? நீ வேணா ரெண்டு அடி வாங்கிக்கிறியா? வேண்டாப்பா, டீச்சர் அடிச்சதை விட அது பலமான அடியால இருக்கு, எனக்கு வேணாம். ஜெனிமா இங்க பாருடா, அழக்கூடாது. உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ல இப்படி எல்லாம் கிடந்து அழக்கூடாது, புரியுதா இல்லையா? அவ்வளவுதான், அடிச்சாச்சுல. இந்த கேக் இல்லைன்னா என்ன, இன்னைக்கு ஈவினிங் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்களே, நம்ம வீட்டுல பெரிய கேக்கா வெட்டுவோன்னே. சரி மம்மி. இப்போ நீ அழாம போய் இரு. சாக்லேட் தந்தன்ல அதை எல்லா பிள்ளைகளுக்கும் எடுத்து கொடுன்னு, இந்த கார்த்திகாக்கு மட்டும் கொடுக்காத. சரி மம்மி. இது நாளைக்கு எங்க